வணக்க நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்று காலை ஒரு 10 மணி இருக்கும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் ஒருத்தர் தம்ப்நெயில் என்ன வச்சுருக்கிறான்னா, டுமாரோ ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது நாளைக்கு பார்த்தோன்னா ஆன்சர் கீ விட போகிறாங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வில் 75 + 70 எடுத்தாலே போதும் 100% வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பட்சத்தில் தான் நான் அந்த வீடியோ பார்த்தா வழக்கம் போல தான் அவர் அந்த தம்ப்நெயில் வச்சு அவர் அந்த தேர்வர்களை கவர்ந்து எடுக்கிறாரு. என்னை பொறுத்தளவு பார்த்தோன்னா நண்பர்களே, அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு ஆன்சர் கீயும் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறான்னு யாரும் எதுவும் சொல்லலை. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இது எப்போ வெளியிடுவாங்கன்னா நிச்சயம் இன்னும் ஒரு 10 அல்லது 20 டேஸுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஒரு 10லேருந்து 20 நாட்கள் பிறகு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு கட் ஆஃப் மாறும். நம்ம 75க்கு 70க்கும் கண்டிப்பாக நிச்சயம் போஸ்டிங் கிடைக்குமா அப்படிலாம் கன்ஃபார்மெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க ஃபைனல் ஆன்சர் கீ விடணும். ஃபைனல் ஆன்சர் கீ விட்டால் தான் தெளிவாக என்னென்ன மேஜருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி சரியாக சொல்ல முடியும். மற்றபடி தம்ப்நெயில் வச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டால் தேர்வர்கள் பார்ப்பாங்களா இல்லையான்றது அது அவங்களுடைய விருப்பம்தான். என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டடாக தான் இப்போ சொல்லுவாங்க 70 75ன்னு. நம்ம இதே கன்ஃபார்மாக வரலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சர் கீழே தெரிஞ்சிடும், எந்தெந்த மேஜருக்கு எவ்வளோ கட்டாக வரப்போகுதுன்னு நிச்சயம் தெரிஞ்சிடும் என்பதை இந்த பதிவு மூலியமாக ஆசிய தேர்வர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாருமே ஃபெயிலாக இருப்பாங்களான்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில தேர்வர்கள் ஹையஸ்ட் மார்க் வச்சுக்கிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டோட்டலாகவே எல்லாருமே வைத்திருப்பாங்களா, எல்லாருமே ஃபெயிலாக இருப்பாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு சந்தேகமே. ஏன்னா இப்போது எல்லாருமே குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயம் எல்லாருமே அந்த தமிழ் நல்லா தான் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில தேர்வர்கள் அதிக சப்ஜெக்டில் மார்க் எடுத்து தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் இதுக்காக எல்லாமே பார்த்தோன்னா மார்க்ஸ் குறையுமா, கட் ஆஃப் குறையுமானா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது நண்பர்களே. எதாக இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சர் கீ விடப்படும் பொழுது நிச்சயம் அது எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். மற்றபடி இது மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறவங்க நீங்கள் வீடியோ பாருங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமானா கிடைக்காது, சரிங்களா? எனவே இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். அவங்க அது மாதிரி தம்ப்நெயில் வச்சு வீடியோ போகிறது அவங்க தனிப்பட்ட விஷயம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது வரைக்கும் ஃபைனல் ஆன்சருக்கு பற்றி அவங்க கவர்மெண்ட் அரசாங்கம் எதுவுமே சொல்லலை, சரிங்களா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரசு எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி பார்த்தோன்னா கண்டிப்பாக அது தகுந்த டைமில் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க நண்பர்களே. எனவே பொறுக்கலாம் நண்பர்களே, பொறுத்து கொஞ்சம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் வேறு ஒரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன்.